காயகல்ப வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். சித்த மருத்துவத்தில் எல்லா மூலிகையும் சுத்தி முறைகள் இருக்குது. ஒன்றும் ஒவ்வொரு விதமாக நமது சித்தர்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் சுத்தி முறைகள் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால்தான் அந்த சுத்தி முறை செய்த ஒரு பொருளை ஒரு நோயாளிக்கு கொடுக்கும்போது அந்த நோய் விலகி போகுது. அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள எல்லா பொருளுமே மூலிகைகள் தான். அப்போது ஒவ்வொன்றும் என்ன மூலிகை அப்படின்னு சொன்னால் எல்லாமே மூலிகை தான். தண்ணி முதல் கொண்டு மிளகு, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாமே மூலிகைகள் தான். அதை எப்படி சுத்தி பண்ணுறது அப்படின்றத தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போது நாம் சாதாரணமாக இருக்கிற பொருளை போட்டு சமைக்கிறோம், சாப்பிட்றோம். எதனால் நோய் வந்ததுன்னு நமக்கே தெரியாது. ஆகையினால் உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவை நாம் வீட்டில் இருக்கிற உணவை மருந்தாக்கணும். அது மருந்தாக மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுத்தி முறைகளெல்லாம் வீட்டில் உள்ளவங்க செய்யணும். இது கஷ்டமாக இருந்தாலும் பொறுமையாக செய்து இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது. ஆகையால் இந்த வீடியோவில் தனியா சுத்தி முறையை பார்ப்போம். கடையிலேருந்து தனியாவை கொண்டு வந்து அதெல்லாம் குச்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கல், மண் எல்லாமே இருக்கும். நல்லா முரத்தில் போட்டு தேய்ச்சி நல்லா புடச்சி அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி ஒரு இட்லி பானை, அந்த இட்லி பானைக்குள்ளே தண்ணியை ஊற்றி இட்லி பானைக்கு மேலே இருக்கிற தட்டில் ஒரு துணியை போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாவை கொண்டு போட்டு கோபுரம் மாதிரி ஆக்கி இட்லி பானை மேலே உள்ள மூடியை மூடி இட்லி அவிக்கிற மாதிரி அவிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த தனியாலாம் ஆவியில் வெந்திருக்கும். அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு மறுபடியும் இருக்கிற தனியாவை இப்படியே செய்யணும். இப்படி செய்த பிற்பாடு நல்ல வெயிலில் கொண்ட காய போட்டு கலகலன்னு ஆனதும் அதுக்கப்புறம்தான் நாம் சாம்பாருக்கெல்லாம் பயன்படுத்தணும். அப்படி சுத்தி செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி செய்யாத பொருள் உடம்புக்குள்ளே போய் பல நோயை உருவாக்கும். இப்படி சுத்தி செய்த பிற்பாடு நாம் பயன்படுத்தும் போது குடல் சார்ந்த பிரச்சனை, உடம்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் போக்கக்கூடியது தான் இந்த தனியா. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மழை காலம் வந்துருச்சு, இல்லை பட்டிக்காடு மலை பிரதேசம், இல்லைன்னு சொன்னால் ஒரு ஜுரம் வந்துருச்சு, மல்லி காப்பின்னு போடுவாங்க. இது ஒரு நோய் தீர்க்கிற ஒரு பொருள் தான் தனியா. இனிப்பு சுவையும் அதே நேரத்தில் பல சுவையை தரக்கூடியது இந்த தனியா. நாக்கில் இந்த கஷாயம் குடித்தோடனே ஜம்முன்னு இருக்கும். இப்போ ஒரு ஜுரம் வந்துருச்சு, மல்லிகாப்பு போட்டு கொடுப்பாங்க, சுக்குமல்லி காப்பி. அப்போ குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இதனால் இருமல், ஜலதோஷம், வயிறு சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாக்கக்கூடியதான் இந்த தனியா. இப்படி நான் ஒன்று சுத்தி முறை சொல்ல நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதெல்லாமா சுத்தி பண்ணுவாங்க? ஏதோ கடையில் வாங்குகிறோம், செய்கிறோம், போகிறோம். இப்போது பேக்கெட்லேயே வந்துருச்சு. அவங்க சுத்தி பண்ணுறாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. தனியாத்தூள் வேணும்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா தனியா யார், நான் இது வரைக்கும் வெயிலில் காய போட்டு எங்கேயும் பார்க்கவே இல்லை. ஒரு வீட்லேயே கொண்டு அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு போயிடுவாங்க, மிளகா இல்லைக்கா எல்லாம் சேர்த்து. ஆகையினால் இந்த தனியாவை நாம் சுத்தி பண்ணி ஒவ்வொரு பொருளும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் சுத்தி பண்ணி எடுக்கும்போது நமக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது. அப்படி சுத்தி பண்ணும்போது தான் நமக்கு அந்த அறுசுவை கிடைக்கும். நாம் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகவே தேவையில்லை. இன்றைய காலகட்டத்தில் வேலை தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். ஆக இதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி இதன்படி சுத்தி செய்து நாம் எடுக்கும்போது நாம் நல்லா உழைக்கவும் முடியும், நல்ல பணம் சம்பாதிக்கவும் முடியும். சம்பாதிச்ச பணத்தை டாக்டருக்கு கொடுக்க தேவையில்லை. அப்படி சுத்தி முறை செய்யாமல் நாம் சாப்பிடும்போது
நம்ம வர்ற காசெல்லாம் டாக்டருக்கும் வைத்தியருக்கும் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆகையினால் இப்படி சுத்தி முறை ஒன்று செய்து நம்ம வீட்டில் வச்சு நாம் அதில் சமையல் பண்ணி சாப்பிடும்போது சுவையும் நமக்கு கிடைக்கும். ஆகையினால் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். அப்போ தான் அதனுடைய அருமையெல்லாம் உங்களுக்கு புரியும். ஏதோ சொல்கிறாங்க வீடியோவில் வயசானவர், அவருக்கு வேறு வேலை இல்லை போல இருக்குது அப்படின்னு நினைக்காம நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நாமெல்லாம் என்றைக்கும் ஆரோக்கியமாக 100 வருஷம் வரை இருக்கலாம். எந்த டாக்டர்கிட்டையும் போக தேவையில்லை. நன்றி, வணக்கம்.